ஜெஃப்ங்க எங்க அடே அர்ணவ் என்னடா பண்ற வீட்டுக்குள்ள வந்துகிட்டு ஜெஃப்ரிய பார்த்து அந்த மாதிரி கேள்வி கேட்டுப்புட்ட தாங்க வேற ஒண்ணும் இல்லங்க. அர்ணவ் வீட்டுக்குள்ள வந்தவனே சும்மா மாசா துப்பாக்கி சொல்ற மாதிரிலாம் வந்தான். வந்துட்டு லிவிங் ஹால்ல அந்த பிளாஸ்மா டீம் முன்னாடி வந்து உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்ன போது டே ஒருத்தன் இங்க சட்டப்படாம ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருப்பான்லடா அதாங்க சௌந்தர்யா வந்து சாப்பாடு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது எஜுகேஷன் பத்தி எல்லாம் ஒருத்தன் வந்து கேவலமா பேசிக்கிறான்ல அவன எங்கடா அப்படின்ட்டு வந்து தரக்குறையா சத்யாவை கேட்டாங்க. இத பார்த்தவனே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் பயங்கரமா காண்டாயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஜெஃப்ரிய என்ன கேட்டான் தெரியுமா, டே இந்த வீட்டுக்குள்ள எப்பயுமே பொண்ணுங்க கிட்ட தடவிக்கிட்டு நோண்டிக்கிட்டே இருப்பான்ல அவன எங்கடா அப்படின்னு கேட்டான். அதை கேட்டவனே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு எல்லாமே பயங்கரமா கோவம் வந்து டே இதை என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க எப்படியா பேசுவா, ஃபர்ஸ்ட் மரியாதையா பேசுறா அப்படின்ட்டு ஆளால் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. முத்துக்குமரன் மெயினா வந்து ஒரு மேனஸோட நீங்க பேசுங்க இந்த இடம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அது மட்டும் இல்லாம வந்து தீபக் வந்து இந்த இடத்துக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்கு, அதை மெயின்டைன் பண்ணி பேசுறதா பேசுங்க, இல்லைன்னா நாங்க இங்க இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிட்டாப்ல. இது இல்லாம வந்து ஜெஃப்ரிய பேசினாலே ஆட்டோமேட்டிக்கா யாருக்கோ வரும் 3 பேருக்கு, ஒன்னு ஜாக்லினுக்கு, ஒன்னு சௌந்தர்யா, ரயான், இவங்க 3 பேருமே வந்து பயங்கரம் அர்ணவ திட்டினாங்க. அதுவும் ரயான்லாம் எந்திரிச்சு போயிட்டான். ஏய் நீ ஜெஃப்ரிய பத்தி இவ்வளவு கேவலமா பேச நாங்க அக்செப்ட் பண்ணி உட்காரணும் அவசியமே கிடையாது அப்படின்ட்டு வேமா எந்திரிச்சு போயிட்டா. ஒழுங்கா மரியாதை பேசணும்னா பேசு, இல்லைன்னா நாங்க இங்க இருக்க மாட்டோம் அப்படின்னே சரி சரி உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதே மாதிரி ஜாக்லினும் அதான் சொன்னாங்க, நீ பார்த்துட்டு வந்தது சில விஷயங்கள் உனக்கு தப்பா போட்டிருக்கு, அதெல்லாம் புரியுது, அதுக்காக இது வந்து நீ இப்படி பேசுற அளவுக்குலாம் வந்து உன் மரியாதையை காப்பாத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லினும் சொன்னாங்க. முத்துக்குமரன் சொல்லி சொல்லி பார்த்தாப்ல. கடைசியில வந்து முத்துக்குமரன் வந்து அர்ணவுக்கு வரணும் வார்னிங்கே கொடுத்துட்டாங்க. போகையில விஜய் சேதுபதி சார் உன்ட்ட என்ன சொன்னாரு, இங்க இருக்கவங்களுக்கு சில மரியாதை இருக்கு, அதுபடிதான் நீ பேசணும்னு சொன்னார்ல, அதன்படி பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் காமாயி எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசினாரு. இதுல ஃபேட் பண்ண சொன்னாப்ல, நான் ஒரு சில விஷயங்கள் தான் உங்கள்ட்ட சொல்ல முடியும் அப்படின்ட்டு அர்ணவை பார்த்து இங்க நீ பேசுறத நாங்க யாரும் வந்து கட்டாயம் கேட்கணும் அவசியம் இல்ல, இருந்தாலும் ஒரு மரியாதைக்காக நாங்க உட்கார்ந்து பேசுறோம், அந்த மரியாதையை நீ காப்பாத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபேட் பண்ண சொன்னாப்ல. இதுல வர்ஷினியும் பயங்கரமா எகிரி வந்து அர்ணவை பேசினாங்க. சரி அதுக்கப்புறம் அர்ணவ் என்ன சொல்ல, சரி அந்த சட்டை போடாதவனும் அந்த தடவி பையிலையும் நான் அப்புறம் பேசிக்கிறேன், இப்ப விஜய் விஷால் நீ என்னமோ லவ் எல்லாம் பண்ணியாம்ல அப்படின்னவனே விஜய் விஷால் அப்படி வந்ததுன்னா நான் ஏதாவது சொல்றேன் அப்படின்ட்டு கெத்தா சொன்னா. அதான்ப்பா நான் உன்ட்ட கேட்கறேன் அப்படின்னு அர்ணவ் சொல்லல, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போச்சு. அதுக்கப்புறம் வந்து அருண்கிட்ட பேசினாப்ல. அருண்கிட்ட என்ன பேசினாப்ல, ஏற்கனவே வந்து அந்த ஹீரோயிசம் பத்தி அர்ணவ் பேசியிருப்பாங்கல்ல அதை பத்தியும், அதுக்கப்புறம் வந்து தீபக் ஒய்ஃப் வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்கல்ல, இவரெல்லாம் ஒரு ஹீரோவா இருந்துட்டு தனக்கு அசிஸ்டன்ட் கூட வந்து வழி நடத்த மாட்டார்ல, அந்த விஷயத்தையும் வந்து அர்ணவ் பேசி அருணை வந்து மட்டத்தட்ட பார்த்தாப்ல. ஆனா அருண் வந்து திரும்ப நீட்டா வந்து அர்ணவுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்து, நாங்க இங்க 93 நாள் இருக்கோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸை நாங்க நீட்டா அனுபவிக்கிறோம், யாராவது ஒரு விஷயங்கள் சொன்னாங்கன்னா அது ஏத்துக்கிற அக்செப்டன்ஸ் இருக்கணும், அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணாப்ல. கடைசியில அர்ணவ் என்ன பேசுறேன்னே தெரியாம பேசிக்கிட்டாரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொன்னா, இந்த வீட்டுக்குள்ளே எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் வந்து ஒன்னு முத்துக்குமரன், ஒன்னு வந்து தீபக் அப்படின்ட்டு 2 பேர் கையை பிடிச்சி 2 பேத்தையும் கட்டி அணைச்சு பயங்கரமா பாராட்டினாப்ல. அதே மாதிரி வந்து இந்த வீட்டுக்குள்ள இருந்து யாராவது 3 பேர்த்த ரீப்ளேஸ் பண்ணி நான் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னம்னா ஒன்னு சௌந்தர்யா, ஒன்னு விஜய் விஷால், ஒன்னு அருண் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாரு. இதுல இருந்து நல்லாவே தெரியுது அர்ணவ் வந்து வீட்டுக்குள்ள இருக்கும்போது அன்சிதா யார் கூட பழகுறாங்களோ அவங்கள பார்த்து பயங்கர காண்டா இருக்காரு, அது நல்லாவே தெரியுது. ஜெஃப்ரி கூட வந்து அன்சிதா பயங்கரமா க்ளோஸா பழகினாப்ல, அடுத்து சத்யா கூட ஏன்னா அண்ணா அண்ணான்னு வந்து ரொம்ப பழகினாப்ல. அதுக்கப்புறம் வந்து விஜய் விஷால் கூட கிட்டத்தட்ட லவ் கண்டென்ட் பக்கத்திலே நெருங்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 3 பேத்து மேல செம காண்டுல வந்து அர்ணவ் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.